இங்க ஒரு வீட்ல அம்மாவும் பையனும் இருக்க, அவங்க கூட அம்மாவோட அம்மாவும் ரொம்பவே வயசாகி படுத்த படுக்கையா இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில அந்த பாட்டிய அவங்க பொண்ணு தான் ரொம்பவே நல்லபடியா பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பையன் டைப்பரை சேஞ்ச் பண்ணணும், வீல் சேர்ல உட்கார வைக்கணும்னு சின்ன சின்ன வேலை சொன்னா கூட அதை வேண்டாம் வெறுப்பாதான் செஞ்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் விடிஞ்சு பார்த்தா பாட்டியும் போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா அவங்களோட இழப்ப அம்மாவால தாங்கிக்கவே முடியல. அம்மாவுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கும். அவங்க எல்லா விஷயத்துக்கும் சோகமாவே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தாங்கிக்க முடியாம கதறி கதறி அழுவாங்க. அடிக்கடி சூசைட் பண்ணிக்கணும்ன்ற தாட் கூட வரும் போல. அதுக்காக ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டயும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. அம்மா ஒரு நர்சரி ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பையன் தண்ணி தம்முன்னு வேலை வெட்டிக்கே போகாம சுத்திட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது பாட்டி இறந்ததுல இருந்து பையனுக்கு மட்டும் நைட்ல ஏதோ சில சத்தம்லாம் கேட்கும். ஆனா அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டான். ஒரு நாள் லேட் நைட்ல பையன் லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு இருக்க பாட்டியோட வீல் சேர் தள்ளுற சத்தம் கேக்குது. அதனால பாட்டியோட ரூமுக்கு போய் பார்த்தா வீல் சேர் வச்ச இடத்த விட்டு நகர்ந்து இருக்கும். அப்ப பாட்டியோட கண்ணாடியும் தானா கீழே விடும். இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது. சரி வெளியில போகலான்னு பார்த்தா ரூம் டோர் தானாவே லாக் ஆயிடுது. இவனும் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா திறக்க முடியல. அப்ப ரூம்ல உள்ள பாத்ரூம்ல லைட் எரியுது. உள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்க அல்லு கிளம்பி அம்மா அம்மா கதவை தரங்கமான்ட்டு அலறான். அடுத்த நாள் பார்த்தா அம்மாவோட அண்ணன் போன் பண்ணி உன் பையன் நடுராத்திரில எதையோ பார்த்து பயந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டான்ட்டு சொல்ல இவங்களும் போய் பாக்குறாங்க. ஆனா அவன் சொல்ற கதையெல்லாம் யாரும் நம்புறதுக்கு தயாராவே இல்ல. இப்ப அம்மாவும் ஒரு கவுன்சிலரை கூட்டிட்டு வந்து அவன் கிட்ட பேச சொல்ல அவன் அவரை திட்டி அனுப்பிடுறான். அடுத்த நாளாவது பையன் கிட்ட பேசலான்னு கவுன்சிலர் வர வீட்டுல யாரும் இல்லாததுனால பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சா அவங்களும் நீங்க இங்க ரொம்ப நேரம் இருக்காதீங்க, இது ஒரு பேய் வீடு, இங்க நிறைய அமானுஷமான விஷயம்லாம் நடக்கும். இவங்களுக்கு முன்னாடியே இங்க 2 ஃபேமிலி கூட இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில உள்ளவர் அவரோட குழந்தைக்கும் மனைவிக்கும் விஷத்தை கொடுத்துட்டு அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. 2வது ஃபேமிலியில உள்ள நபரும் தூக்கு மாட்டிக்க ட்ரை பண்ணி இப்ப படுத்த படுக்கையா இருக்காருன்னு சொல்ல அந்த ஆளும் ஐயோன்னு ஓடிடுறான். ஆல்ரெடி அம்மாவுக்கு மென்டல் இல்னஸ் இருக்கும். பையனும் இப்படி உருப்படாம சுத்திட்டு இருக்கிறதுனால தோசை மாவுல விஷத்தை ஊத்தி 2 பேரும் சாப்பிட்டுட்டு செத்துலான்னு முடிவெடுக்க அப்புறம் மனசு கேட்காம அந்த தோசையை குப்பையில போட்டுறாங்க. இப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அம்மாவை கூப்பிட்டு பையன் சொல்ல அப்ப இரு நான் போய் பாக்குறேன்னு சொன்னா வேணா ஏதாவது ஆயிட போகுதுன்னு அவங்களை தடுக்கிறான். அப்ப டைனிங் டேபிளோட சேர் தூக்கி வீசப்படும் பாருங்க. அப்பதான் பையன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு அம்மாவே நம்புறாங்க. அதனால 2 பேரும் ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்க இப்ப அந்த கதவு தானா திறக்கும் பாருங்க. அதை பார்த்த 2 பேருக்கும் உதறுது. ஆனா ஹால்ல யாருமே இல்ல. இதுதான் சான்ஸ், வெளியில ஓடிடலாம் வாங்கன்னு அம்மாவை கூட்டிட்டு போக அம்மா ஆல்ரெடி மெயின் டோரை லாக் பண்ணிட்டாங்க போல. சாவி எங்கம்மான்னு கேட்டா உள்ளதான் இருக்குன்னு சொல்ல சரி நீங்க இங்கேயே இருந்துட்டு பையன் மட்டும் உள்ள சாவி எடுக்க போறான். அப்ப அம்மா திரும்பி பார்க்கும்போது ஒரு தூக்கு கயிறு தொங்கிட்டு இருக்குது. யாரா இதை இங்க தொங்க விட்டதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே பையன் சாவியோட வர அம்மா அவனை தடுத்து நிறுத்துறாங்க. பார்த்தா சோஃபால ஒரு அமானுஷமான உருவம் உட்காந்துருக்கு. அப்ப பாட்டியோட கண்ணாடியும் கால் கிட்ட வந்து விழ அதை ஒரு சின்ன பொண்ணோட ஆவி எடுத்துட்டு போகும். ஐயோன்னு 2 பேரும் கதவு கிட்ட போய் அதை எப்படியோ ஓபன் பண்ணிட்டு வெளியில போக அந்த டோரை உள் பக்கத்துல இருந்து ஒரு அழுகி போன கை வந்து பிடிக்கும் பாருங்க. அவ்வளவுதான், ஆள விடுங்கடா சாமின்னு அடுத்த நாளே 2 பேரும் வீட்டையே காலி பண்ணிடுறாங்க.